நீங்க இந்த வீட்டை விட்டு வர்றது உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமான விஷயம்னு எனக்கு தெரியும். நேத்து ராத்திரி நீங்க ஒரு நிமிஷம் கூட தூங்கலன்னு எனக்கு தெரியும். எனக்காக நீங்க என் கூட வந்தாலும் நீங்க சந்தோஷமா இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் கோபி. நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை என் கூட வச்சுக்க எனக்கு விருப்பம் இல்ல. இல்ல ராதிகா, அத நான் பாத்துக்கிறேன். இது பார், நீ ஏதோ கன்ஃபியூஷன்ல பேசுறேன்னு நினைக்கிறேன். நான் இப்பதான் தெளிவா இருக்கேன். நீங்க எப்படியெல்லாம் இருக்கணும்னு நான் நினைச்சேனோ அப்படியெல்லாம் நீங்க இந்த வீட்ல இருக்கீங்க கோபி. அவுட்டிங் போகும்போது, உங்க அம்மாவோட இருக்கும்போது, உங்க பசங்களோட நீங்க பேசும்போது நீங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க. உங்க சந்தோஷமான நிமிஷங்களை உங்ககிட்ட இருந்து பறிக்கிறதுக்கு நான் விரும்பல. நீங்க இங்கேயே இருங்க. ராதிகா ப்ளீஸ், நீ என்னென்னவோ உளறிக்கிட்டு இருக்க. மயுக்குட்டி, என்னடா ஆச்சு மம்மிக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா? ப்ளீஸ் இப்படி எல்லாம் பேசாத. பாவம் மயுவோட மனசு வருத்தப்படும்ல. மயுவை நான் பாத்துக்கிறேன். மயுவை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. என்னக்கா, இந்த அம்மாவும் சாரை கழட்டி விட்டு போயிருமோ? அப்ப சார் இனிமேல் இங்கேதான் இருக்க போறாரா? உங்க அப்பாவை நான் உங்ககிட்டயே விட்டுட்டு போறேன். உனக்கு சந்தோஷமா? உங்க கூட இருக்கும் போதெல்லாம் உங்க அப்பா சின்ன பையன் மாதிரி ஆயிடுறாரு. அந்த மொமெண்ட்டை எப்பவுமே செரிஷ் பண்ணுங்க. உங்களுக்கு உங்க பையன் மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு எனக்கு தெரியும். அப்புறம் பிரிஞ்சு வாழறது உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும். உங்க பையனை பிரிஞ்சு வாழற வேதனைய இனிமே நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். இனிமே நீங்களே உங்க பையனுக்கு சமைச்சு கொடுக்கலாம், சாப்பாடு ஊட்டலாம், வாக்கிங் கூட்டிட்டு போலாம், டாக்டர் கிட்ட கூட கூட்டிட்டு போலாம். இது எதுக்குமே நான் இடைஞ்சலா நிக்க மாட்டேன். ராதிகா